மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நடிசுக்கும் கட்டுறது தான் என் முதல் லட்சியம். கல்யாணம் கட்டிக்கிறது ரெண்டாவது லட்சியம். அப்போ நான் கட்டடம் கட்டிட்டு அந்த கட்டடத்தில் கல்யாணம் பண்ண சொன்னார்ல, அங்கே ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவனா, நல்ல ஒரு மனுஷனா செஞ்சார். நான் தன்ஷிகா அவன் நல்லா பார்த்துப்பேன். இன்னைக்கு விஷால் கல்யாணம் முடிவான உடனே இத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா, ஒரு நடிகர் விஷாலுக்காக இல்லை, இதுக்கு பின்னாடி நடிகருக்கு நலனுக்காக சொல்ல, ஒட்டு சினிமா நலனுக்காக சொல்கிறேன். இப்படி போச்சுன்னா சினிமா ரொம்ப இதாக போயிடும். இது நடிகர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நடிகர்கள் நீங்கள் உள்ளே வரணும். பெரிய நடிகர்கள் இருக்காங்களே, அவங்க உள்ள என்ன பிரச்சனை கேட்கணும், கேளுங்க, தீர்த்து வைங்க. நடித்த சம்பளம் வாங்கணும், வீட்டோட இருக்குங்கிறதுலாம் இல்லை. சினிமா சாப்பிட்ருக்கோம். தயாரிப்பாளருக்காகத்தான் நீங்கள் இருக்கீங்க. அங்கே இருக்கிற 4-5 பேர் இருக்காங்களே, தலைவர், செயலற்று, பொருளாளர். உங்களுக்காக சங்கம் இல்லைங்க, சங்கத்துக்காகத்தான் நீங்கள். Kids School Uniform Shirts. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்தியா நியூஸ் பார்க்கலாருக்கு வணக்கம். நான் ரஜிராத்தமன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட பேரரசு சார் தான் இருக்கிறாப்புல. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி சார். இந்தியா நியூஸ் சார்பா. ஸோ விஷால் சார் சொல்லப்போனோம்னா ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல தன்ஷிகா அவங்க கூட சேர்ந்து பண்ணும்போது பார்த்தா சிலரோட கல்யாணங்கள் பார்க்கும்போது சார் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பார்வையாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஃபீல்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும். அது விஷால் சாருக்கு 100% இருந்துச்சு நான் பார்க்க முடிச்சேன். நான் கண்ணால் மீடியாக்குள்ளேயும் இருக்கட்டும், சினிமா துறையில் உள்ளவங்களும் இருக்கட்டும். இதை விட்டுட்டு அப்பாற்பட்டு சினிமா மட்டும் பார்க்குறவங்க, வெறும் நியூஸ் ஃபீடு மட்டும் பார்க்குறவங்கலாம் இருப்பாங்கல்ல சார், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஷால் சாருக்கு ஒன்றுனா எங்கள் வீட்டில் உள்ள மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிப்பா, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லாரும் இப்படி மகிழ்ச்சி படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று தான் சார், அவர் இங்கே நடிகராக மட்டும் இல்லை, ஒரு நடிகராக மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இது வட்டத்தில் இல்லை. நடிகர் சங்க செயலாளராக அந்த பொறுப்போடு ஒன்று சொல்லியிருந்தார். நான் அந்த மண்டபத்தை கட்டி, பில்டிங்கை கட்டி, இந்த கட்டடத்தை கட்டி, அந்த கட்டடத்தில் என் கல்யாணத்தை பண்ணுவேன் ஒரு கொள்கை வச்சுருந்தார். அது எல்லாருக்குமே ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக பிடிச்சி போச்சு. நடிகனுங்களை தாண்டி நம்ம ஒரு இது எடுத்துட்டோம், ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். அப்போ நடிகர் சங்க கட்டணும் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டேன். அதான் எனக்கு ஃபஸ்ட் லட்சியம். நடிகர் சங்கம் கட்டுறது தான் என் முதல் லட்சியம். கல்யாணம் கட்டிக்கிறது ரெண்டாவது லட்சியம். அப்போ நான் கட்டடம் கட்டிட்டு அந்த கட்டடத்தில் கல்யாணம் பண்ண சொன்னார்ல, அங்கே ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவனா, ஒரு நல்ல ஒரு மனுஷனா தெரிஞ்சார். அதுக்கப்புறம் நடிகங்கிறது 1000 பேர் இருக்காங்க சார். நடிகன் 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பொறுப்புள்ள ஒரு பொறுப்பு ஒன்று, இன்னொன்று அந்த துணிச்சல் ஒன்று, தைரியம் ஒன்று, இதெல்லாம் கலந்து ஒருத்தர் இருப்பார்ல, மனசு பட்டது பேசுகிற தைரியம் சார். உலகத்தில் நான் 10 பேர் அடிக்கிற தைரியம் இல்லை சார். அது ரவுடியோடு அடிப்பான். ஆனால் மனசில் பட்டது பேசுகிறது இருக்குல்ல, அவன் தான் மிகப்பெரிய தைரியசாலி நடிகர்கள். அப்போ நடிகர் இன்றைக்கி மனசு பட்ட டப்பு எந்த மாதிரிலையும் சரி டப்பு பேசுகிறது யார்? இதெல்லாம் மக்கள் பிடிச்சிப்போம், அது ஒன்று. இன்னொன்று, இந்த கல்யாணம் சார் 2-3 ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். அந்த சிம்பத்தி ஒன்று ஒரு சைடில் இருக்கும். உங்களுக்கு ஒரு கல்யாணம் நிச்சயார்த்தம் போய் அது மிஸ் ஆகி போச்சு. அப்போ யாருக்குமே அது ஒரு அனுதாபம் கலந்த ஒரு பாசம் அவர் மேலே காட்டும். அதில் இன்றைக்கி விஷாலுக்கு கல்யாணம் முடிவான உடனே இத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது. ஒரு நடிகர் விஷாலுக்காக இல்லை, பொறுப்பான மனிதன், ஏற்கனவே அவர்கிட்ட மிஸ் ஆகிருக்கு, அப்புறம் தைரியமான நடிகர், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கலந்த கலவினால தான் அவனால் நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு பாசம். அவர் கல்யாணம் அறிவிச்சோன்னே எல்லாருக்கும் ஒரு மனப்பூர்வமான சந்தோஷம். இது ஒரு சின்ன சிறுசு இல்லை. அந்த அம்மாவும் நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் பக்குவப்பட்டிருப்பாங்க. யாரும் வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்ன, நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு 30 வயசு ஆச்சு நினைக்கிறேன். அவங்க யாரும் 10 வருஷம் இருக்குமா கூட இருக்கும். அதுக்கு மேலே பேரான் 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷமாக அவங்க இருக்க திறமைக்கு அவங்க இருக்க வேண்டிய இடம் வேறு. ஏன்னா அவனுக்கான ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி உட்காந்துருக்கணும். அவங்க இது வரைக்கும் போராடிருக்காங்க. அவங்க போராடிருக்காங்கன்னா அவங்க உடம்பு வச்சுருக்கிறது அதில் தெரிஞ்சுக்கும். ஒரு நடிகை உடம்பை கட்ட வச்சுருக்காங்களே, அங்கேயே அவங்க தொழில் எவ்வளோ அக்கறையாக இருக்க தெரிஞ்சுக்குவோம். சில நடிகர்லாம் பார்த்தா டக்குன்னு ஒரு கொஞ்சம் கேப் இருந்தால் உடம்பு ஓட்டுரும்.
இவங்க இன்னமும் அதுலேயே போராடிக்கிட்டு இன்னமும் இப்போ வருஷத்துக்கு 5 வருடம் பண்ணிவிட்டு இப்போ போட்டோம். அப்போ நிறைய மனிதர்களை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கும். விஷால் சாரும் அவங்களுக்கு சின்ன வயசில் அவர் நிறைய போராட்டங்கள், நிறைய துரோகங்கள், கூட வந்தவங்களே நெஞ்சில் குத்தின விஷயங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருக்காரு. அப்போ அவர் ஒரு பக்குவப்பட்டு இருப்பார். இந்த பக்குவப்பட்டு இருக்கும்போது இவங்களுக்கு நீ பிரிவு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முழுக்க லவ் ஃபீல் இல்லை. இது உங்களுக்கு வெறும் லவ் ஃபீல்னா நீ சொல்கிற ஓகே, இது அப்படி இல்லை. அவருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணுங்கிற ஒரு ஆர்வம். லவ்வில் கல்யாணம் பண்ணுறது வேறு, சரியான வாழ்க்கை துணை வேணும்னு தேடுறது வேறு. நம்ம லவ் பண்ணிட்டு அந்த புண்ணிய வாழ்க்கையை அமைச்சுக்குவோம். அது சூழ்நிலை. ஆசை இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், காமன் இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். காதலிச்சு பண்ண மனைவி அமைச்சுக்கிறது. ஆனால் வாழ்க்கை துணையை அமைக்கிறதுக்கு உள்ள ஆழத்தோட உள்ள வித்தியாசம் தெரியுதுல. அது மாதிரி இது வந்து அவர் வாழ்க்கைக்கு சரியான துணை வேணும்னு தெரியிருக்காருன்னு தோணுது எனக்கு. அது மாதிரி அந்த பொண்ணும் மெச்சூரிட்டான பொண்ணுது அந்த பொண்ணும். அதனால் அதுவும் கரெக்டான ஆளை தேடி இருக்கோம். கல்யாணம் ஆகி நல்லபடியாக என்ன கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக சந்தோஷம் வாழணும் ஆடணும் வேண்டிக்குவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் சார். இப்போ தயாரிப்பு சங்கம் இருக்குல்ல சார், அதில் சில சலசலப்புகள்லாம் வர்றது நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியுங்கிறது. ஏன்னா நிறையா சொல்கிறாங்க பெப்சி சைடு அந்த சைடெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்ன சார் ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ பெப்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், 23 சங்கங்கள், எல்லாம் உழைப்பாளர்கள். எடிட்டரு, கேமராமேன், ஆர்ட் டைரக்டரு, ப்ரொடக்ஷன் மேன், டிரைவரு, மேக்கப் மேன், காஸ்டியூமரு, இயக்குனர் எல்லாம் சேர்ந்து சார் உழைப்பாளிகளுக்கு. இவங்களாம் இந்த சங்கம்லாம் சேர்ந்து தான் பெப்சி. அந்த பெப்சிக்கு தலைவர் தான் ஆர்கே செல்வம். அங்கே தயாரிப்பாளர் சங்கம். சமீபத்தில் ஒன்று ஒத்துக்கணும், சிறிய படங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2 கோடி 3 கோடிக்கு பண்ணுறவங்க, மேலே 4 கோடிக்கு பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா வியாபாரம் ஆனால் தான் எங்களுக்கு ஃபோட்டோ காசு எடுக்க முடியும். அப்போ இவங்களே படத்தை பண்ணி இவங்களே தேட்டர் வாடகை எடுத்து இவங்களே ஆளுகளை அனுப்புகிற அளவுக்கு இன்றைக்கி சினிமா ரொம்ப மோசமான போய்கிட்டுருக்கு, ரொம்ப மோசமான போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர்கள் சங்கம், பெப்சி, அதில் இலக்க சங்கம், அதெல்லாம் நடக்கும். எல்லாம் சேர்ந்து ஆராய வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில். ஆக்சுவலி கப்பல் கவுற மாதிரி போய்க்கிறதுல எல்லாரும் சேர்ந்து அதுக்கு என்ன ஒரு கரை சேர்க்கணும்ல, உள்ளே அடிச்சுக்கிட்டோம்னா கப்பல் ஓட்ட விழுந்துச்சு, மூழ்க போகுது. இது எப்படி கரை சேர்க்கணும் எல்லாம் சேர்ந்து அது முயற்சி எடுக்காமல் இப்போ நம்ம அடிச்சுட்டு இருந்தோம்னா எவ்வளோ ஒரு ஆபத்து. அதே மாதிரி இன்றைக்கி திரையுலகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. குறிப்பிட்ட 4-5 ஹீரோக்கள் படங்கள் தான் பிஸ்னஸ் ஆகுது, அவுட்ரேட்டே போகுது. மற்ற எல்லாமே அவங்க இன்னைக்கு வியாபாரம் ஆகுறதில்ல. தியேட்ரிக்கல் பிஸ்னஸுக்கு போச்சு. சில படங்கள் ஓடிடி இந்த மாதிரி கொஞ்சம் தப்பிச்சுறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் நாம் முழுக்க தயாரிப்பாளர்களுடைய மேலே நமக்கு அக்கறை இருக்கணும். அது நாங்கள் ஒத்துக்கிறோம். அத்தனை தொழிலாளர்களும் இன்றைக்கி தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம இல்லை, அவங்க தான் நமக்கு எல்லாமே. அவங்களுக்கு சம்பளம் வாங்குகிறோம். என்ன தான் நம்ம ஒருத்தட்ட சம்பளம் வாங்கிட்டாலே அவங்க தான் முதலாளி, நம்ம தொழிலாளி. அந்த முதலாளி விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த அடிப்படையில் இப்போ இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு ஒப்பந்தம் பேசி, இன்னாருக்கு இவ்வளோ சம்பளம், புது டேரக்டராக இவ்வளோ சம்பளம், இந்த படத்துக்கு இத்தனை கால் ஷீட்டு தான் ஒர்க் பண்ணணும், 5 கோடி பட்ஜெட்டுக்கு 40 நாள் 50 நாள் தான் உங்களுக்கு ஷூட்டிங் வைக்கணும், அதுக்குள்ளே போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு இது இருக்குது. இது எல்லாமே பெப்சி தலைவர் கூப்பிட்டு போய் எங்களை உட்கார வச்சார் இயக்குநரில். நாங்கள் மேக்சிமம் ஒரு மனசாட்சியோடு தான், அங்கே இயக்குனருங்கிறதுலாம் இல்லை, தயாரிப்பாளருக்கு என்ன நல்லது பண்ணணும் அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் அவங்க சொன்னது எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஓகே எல்லாம் ஒத்துக்கிட்டு நாங்கள் கையெழுத்து போட்டோம். எல்லாமே 2 சைட்லேயும் உட்காந்து பேசின விஷயங்களை ஆர்டர் பண்ணி படித்து பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே. இதில் ஒரு பஸ்ஸில் சுயநலத்தில் நாங்கள் சிந்திக்கவே இல்லை. அவங்க சொன்னதுக்கெலாம் வைக்கணும் வேணாம், திருப்பி பத்திரில் நாங்கள் எடுத்து போடுறோம். ஏன்னா அவங்களுக்கு காப்பாற்றுங்க பொறுப்பு இயக்குனருக்கு உண்டு. இயக்குனர் நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் வீண் செலவு எப்படி தவிர்க்கணும், டயத்துக்கு எப்படி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், இது எல்லாமே அது வரும்.
ஃபஸ்ட்டு புதுப்பட இயக்குனருக்கு என்ன சம்பள நிர்ணயம் இதெல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டெய்லி சம்பளம்னா எவ்வளவு, ஒரு படத்துக்குன்னா சம்பளம் எவ்வளவு, இது எல்லாமே அவங்க ஒப்புதலோடு தான். அவங்க சொல்கிறாங்க நான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பேசி ஓகே, அவங்க ஓகேங்கும்போது ஓகே அவ்வளோ. இவ்வளோ பேசி நாங்கள் கையெழுத்து போட்டோம் சார். அவங்க கையெழுத்து போகிறதுக்கு 5-6 மாதம் ஆச்சு, இன்னும் கையெழுத்து போடல. நாங்கள் இதில் ஓகேட்டோம்ல. இயக்க சங்கம் மட்டும் இல்லை சார், எல்லா சங்கத்தையும் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு உட்கார வச்சு செல்வம் சார் பேசுகிறாரு. மேக்ஸிமம் தயாரிப்பு சாதமாக தான் பேசினார். ஓ இப்படி கேட்டால் பிடிச்சி அழிஞ்சு போகிறதா, சரியா வர்றது பழசை நினச்சிக்கிருக்காங்க, இப்போ சினிமா வேறு, இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு சம்பளம் பேசுங்க. இதெல்லாம் பண்ணாங்க. சின்ன படத்துக்கு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு டேரக்டர், 2 அசோசியேட் டேரக்டர், 4 அசிஸ்டன்ட் இருப்பான். ஆமாம் ஆமாம். சின்ன படத்துக்கு வராங்க ஒரு அசோசியேட் தான், 3 அசிஸ்டன்ட் தான். சின்ன ஒரு 2 கோடி 3 கோடிக்கு நீ எத்தனை அசிஸ்டன்ட் இருப்பேன்? ஓகேன்ட்டா சார், நாங்கள் ஓகேன்ட்டான், எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டான். அப்போ ஒவ்வொரு சங்கமாக கூப்பிட்டு பேசி அவங்க சாதனைலாம் பண்ணியாச்சு. எந்த சங்கம் கைது போடல. நாங்கள் கைது போடுவாங்க 5 மாதம் பார்த்தா போடவே இல்லை. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நாங்கள் அது பெப்சியில் ஒத்துழைக்க மாட்டோம், அங்கேயும் தப்பு சார். நீங்கள் போட்ட 30 வாரம் என்ன சொல்கிறாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் இவங்க கூட மட்டும் தான் எனக்கு ஒர்க் பண்ணணும். பெப்சி நடப்பு சங்கம்னு இங்கே பிரிஞ்சு போனாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா அது உங்கள் வேலை. உங்களுக்குள்ள 4-5 பிரிவு இருக்குது, அது ஒன்று சேர்க்கறது உங்கள் வேலை. எங்களை 23 சங்கம் இருக்குது, நாங்கள் ஒன்றா இருக்கோம். நாங்கள் ஒன்றா இருக்கோம்ல, தொழிலாளர்கள்லாம் ஒன்றா இருக்கோம்ல. அப்போ தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒன்றா இருக்கிறது உங்கள் விஷயம் தானே. நாங்கள் இப்படி தப்பாகும். நீங்கள் இது 4-5 பிரிஞ்சு இருந்துட்டு ஒருத்தர் மட்டும் எனக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க, அங்கே ஒர்க் பண்ண சொன்னால் எப்படி தொழிலாளர் எங்கே போவாங்க? அவனுக்கு எல்லாம் வேணும் சார். நான் ஒன்று சார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் 5 வருஷம் போராட்டிருக்கான் படத்துக்கு டேரக்டர் ஆரம்பிட்டு. அப்போ ஒரு பிடிச்சிட்ட கதை சொல்லியாச்சு. 5 வருஷம் போராட்டத்துக்கப்புறம் ஒரு பிடிச்சிட்ட கதை சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் அவர் அட்டன்ஸ் கொடுக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் நீங்கள் எந்த சங்கத்தை சார் இருக்கீங்க? தொழிலாளருக்கு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. பெப்சிக்கு போட்டியாக ஒரு தயாரிப்பு சங்கம் போட்டு ஒரு சங்கம் தொழில் சங்கம் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஒரு எண்ணம், நான் சொல்ல எப்பவுமே நல்ல எண்ணத்தில் ஒன்று உருவாக்கணும், அது வெற்றி அடையும். இன்னொருத்தர் அழிக்கணும்னு ஒன்று உருவாக்கக்கூடாது, நம்ம வளரணும்னு உருவாக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு விஷயத்தை எடுத்து கையில் எடுங்க, கரெக்டு தானே? நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், தயாரிப்பில் ஒற்றுமையாக இருப்போம்னா அது ஆரம்பின விஷயம். ஒற்றுமையோட என்ன சார் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆமாம், அதை கையில் எடுங்க. நீங்கள் நடப்பு சங்கம் வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சேம்பர் வாங்க, நமக்கு என்ன, நம்ம ஒன்றா இருப்போம், சங்கம் தனி சேர்ந்தால் கூட நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், அது பேசுங்க சார் ஆரோக்கியமாக. நீங்கள் அதை விட்டுவிட்டு இயக்குனர் சங்கத்துக்கு போட்டியாக ஒரு சங்கம், எடிட்டர் சங்கத்துக்கு போட்டியாக ஒரு சங்கம், இதெல்லாம் ஆரம்பித்தா எதுக்கு ஆரம்பிக்கிறிய? பெப்சி அழிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறிய. அழிக்க முடியாது. நினப்பு தப்பாக இருக்கும்போது, என்ன தப்பாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தப்பாக போயிடும், கரெக்டு தானே? அவ்வளோ ஒன்றே கேள்வி. இப்போ பெப்சி தொழிலாளரில் ஒதுக்குறீங்க, இப்போ உங்களை நம்பி வராங்கல்ல, சேர்றாங்கல்ல, இவங்கெல்லாம் நாளைக்கு எப்படி உங்களை நம்பி வராங்க எல்லாருமே வேலை கொடுத்துட முடியுமா? நீங்கள் பெப்சி அடிக்கணும்னு இவங்களையும் ஆசை காட்டி கூப்பிட்றீங்கள, அவங்க பாவம் தொழிலாளர் என்ன சாமியா? நீ அங்கே அவ்வளோ 2000 கேட்குறாங்க, அங்கே 1 லட்சம் கேட்குறாங்க, எனக்கு 10,000 கட்டினா போதும், ஆசைவாத காட்டிலாம் கூப்பிடாத. நாளைக்கு அவங்க லைஃப் விளையாடுறீங்க, அந்த தொழிலாளர் லைஃப்பில் நீங்கள் விளையாடுறீங்க. இன்னொன்று, அங்கே வந்துட்டான் ஒருத்தன் வேலை பார்க்குறான், அந்த சங்கத்தை நடத்துகிறதே தயாரிப்பு சங்கம், அங்கே ஒரு டைரக்டருக்கோ ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டுக்கோ சம்பளம் கொடுக்கல. ஓகே, இதே பெப்சியில் இருக்க ஒரு டைரக்டருக்கோ கேமராமேனுக்கோ யாருக்கோ சம்பளம் கொடுக்கலன்னா அவன் பெப்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், புகார் பண்ணுவான், இந்த தயாரிப்பாளர் நான் பணம் கொடுக்குறேன்ட்டு. அப்போ தயாரிப்பிட்ட பேசி பெப்சி பணம் வாங்கி கொடுக்கும். அதுதான் பெப்சி, தொழிலாளர் சங்கம் தான். சம்பளத்து பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, அதுதான் சங்கம். இப்போ நீங்கள் உருவாக்குறாங்கல்ல, இங்கே ஒருத்தர் காசு கொடுக்கல, ஒரு தயாரிப்பை யாரோ ஒரு தயாரிப்பை ஏமாற்றிட்டார், அவன் யாரை சார் புகார் கொடுப்பான்? அவன் யாருக்கு புகார் கொடுப்பான்? ஏமாத்துறது அவங்க, பணம் கொடுக்காம ஏமாத்துறது அவங்க. நீ பணம் கொடுக்க அங்கேயே புகார் பண்ணால் எப்படி நியாயம் கிடைக்கும்? போய் சேரவங்களுக்கு யோசிக்க வேண்டாம், சேர்ந்துட வேலை கொடுத்துருவாங்க, காசு கொடுக்கணும். ஏன்னா யார்கிட்ட புகார் கொடுப்பிய? அவங்க தான் சங்கம், அந்த இடத்துல எப்படி கேட்கணும்? அது ஒரு நியாயமே இல்லை. அது ஒரு பொருள் இருக்கா, அதில் அர்த்தம் இருக்கா?
எங்கேயாவது ஒரு முதலாளி வந்து தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்களா? எவ்வளோ முரண்பாடு அது. இதெல்லாம் என்னென்னா இதை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அழிக்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வந்தவங்க வாழ்க்கையும் விளையாடுறீங்க. இதுதான் போராட்டம். நான் சார் பெப்சி 23-24 சங்கம் 26 பேர் தொழில் இருக்காங்க. அந்த தொழிலாளருக்காகத்தான் அந்த பெப்சி தலைவர் பொறுப்பு உங்களுக்கு. அவரே பெப்சி இல்லை, செல்லுமணி தான் சார் பெப்சியில் அவர் இருக்கார், தலைமை தாங்கிறார், அவ்வளோதான். அவர் பெப்சி இல்லை, இயக்குனர் சங்கம் இருக்குது. இங்கே உறுப்பினருக்காகத்தான் பேரரசு செயலாளராக இருக்கான், தலைவராக உதயகுமார் இருக்கார். எங்களுக்காக சங்கம் இல்லை, சங்கத்துக்காக நாங்கள். அது மாதிரி தயாரிப்பாளர் இருக்காங்களே, தயாரிப்பாளருக்காகத்தான் நீங்கள் இருக்கீங்க. அங்கே இருக்கிற 4-5 பேர் இருக்காங்களே, தலைவர், செயலற்று, பொருளாளர். உங்களுக்காக சங்கம் இல்லைங்க, சங்கத்துக்காகத்தான் நீங்கள் அவங்களுக்கு யோசிக்கணும். நீ உங்களை மட்டும் தன்னை நிலைப்படி சுயநலத்துக்காகவும் தன்னை முன்னிறுத்தியும் தன்னோட நோக்கத்துக்காகவும் நீங்கள் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. என்றைக்குமே நான் ஒரு பதவி இருக்குன்னா, இயக்க சங்கத்தில் இருக்குன்னா, அந்த பதவிக்கு நான் ஒருத்தா இருக்கணும். அந்த பதவிக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பதவியை நான் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. பதவியை யூஸ் பண்ணிக்கிறதா அது வந்து சுயநலம். நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு. இன்றைக்கி யார் இப்போ இன்றைக்கி செல்வம் சார் இருக்கட்டும், யாரை இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வந்து இப்போ பதவிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தவிர பதவியை யூஸ் பண்ணக்கூடாது. பதவி யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனை வரும். புரியுது? இது நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நான் தலைவர், நீ சேரட்டு எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ன இது தீர்வு காண வேண்டிய விஷயம். இது வந்து தயாரிப்பாளர் சங்க நலனுக்கு சொல்ல, பெப்சி தொழிலாளர் நலனுக்காக சொல்ல, நடிகருக்கு நலனுக்காக சொல்ல, ஒட்டு சினிமா நலனுக்காக சொல்கிறேன். இப்படி போச்சுன்னா சினிமா ரொம்ப இதாக போயிடும். இது நடிகர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஓகே, நடிகர்கள் வந்து நீங்கள் வந்து உள்ளே வரணும். பெரிய நடிகர்கள் இருக்காங்களே, அவங்க உள்ள என்ன பிரச்சனை கேட்கணும், கேளுங்க, தீர்த்து வைங்க. நடித்த சம்பளம் வாங்கணும், வீட்டோட இருக்குங்கிறதுலாம் இல்லை. இது ஒரு சினிமா சாப்பிட்ருக்கோம். நம்ம புதுசாக உள்ளே வரும்போது அப்போ சினிமா சாப்பிட்டோம். அப்போது மேக்கப் போட்டது யார், காஸ்டியூம் நமக்கு காஸ்டியூம் பண்ணது யார், ஹேர் ட்ரெஸ் பண்ணது யார், லைட்டிங் பண்ணது யார், எவ்வளோ இருக்குது சார். எல்லோரும் எங்கெல்லாம் சேர்ந்தேன். அதனால் வளர்ந்து வந்தோம். இன்றைக்கி அவங்க தொழிலாளர் கொண்டும்போது அவங்களும் கொஞ்சம் குரல் கொடுக்க வேணாம். நீ யாருக்கும் சப்போர்ட்டாக இருக்க வேணாம். நீங்கள் தயாரிப்பாளருக்கு சப்போர்ட்டாக இருக்க வேணாம், பெப்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. நீங்கள் சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா இந்த பிரச்சனை வரும்போது தயவுசெய்து நீங்கள் உள்ளே வந்து பெரிய மனுஷனாக இருந்து கொஞ்சம் யாருக்கும் தப்போ ரைட்டோ கூடி பேசி தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு கட்டாயம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் சொன்னால் நிறைய தேவை கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, சிம்மாசனத்தில் இருக்கீங்க, வாங்க. நீங்கள் நாட்டுக்கு நல்லது கூட இல்லையோ, உங்களை வாழ சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Presta Kids School Uniform Shirts. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.